ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா காடை முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பார்க்க தாங்க இவ்வளோ குட்டியாக இருக்கும், ஆனால் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரி வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அந்த பவுலில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இந்த காடை முட்டையை ஒன்றா மெதுவாக சேர்த்துக்கலாங்க. இந்த காடை முட்டை சூப்பர் மார்க்கெட்ஸில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குங்க. நீங்களும் வாங்கி உங்கள் கிட்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. இந்த காடை முட்டை ஒரு 5 to 8 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடுங்க. அதுக்குள்ளே நம்ம போண்டாவோட பேட்டரி ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், உப்பு தேவையான அளவு, ஃபுட் கலர் ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்க்கும்போது எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக நீங்கள் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப லூஸ் ஆகிடுங்க. இப்போ இதை லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதுங்க. இப்போ காடை முட்டை நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 5 மினிட்ஸ் லீவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற காடை முட்டையை தோல் உரிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. நார்மல் முட்டையோட தோலை விட காடை முட்டையோட தோல் ரொம்ப தின்னாக இருக்குங்க. அதோட தோலை பொறுமையாக பிரித்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இப்போ ஏன் டப்பிங் சொல்ல மாட்டேறீங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தேங்க. அதனால தான் என்னால் டப்பிங் தர முடியல. இனிமேல் வர வீடியோஸ்லாம் வாய்ஸ் கண்டிப்பாக வருங்க. மேபி ஷார்ட்ஸில் மட்டும்தான் மியூசிக் வரும். நம்ம உரிச்சு வச்ச காடை முட்டைகளை பேட்டரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் காடை முட்டையை ஒன்றொன்னா பொறுமையாக சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இது ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த காடை முட்டையை அடிக்கடி உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி உங்கள் கிட்ஸ்க்கு அடிக்கடி காடை முட்டையை செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை போண்டா பண்ணும்போது அது வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இப்போ காடை முட்டை போண்டா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம சேனல்லே கூட நிறைய ஷார்ட்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ சம்மர் ட்ரிங்க்ஸ் சீரீஸ் கூட போதுங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. எங்கள் கிட்ஸ்க்கு டொமேட்டோ சாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாகமணி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.